வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு ஜிம்பாவே கூட ஒரு டூரை போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட இல்லை இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத தாண்டி முகமது சிராஜுக்கு வார்டில் இருக்கிறது தான் வந்து இதில் வந்து ஒரு பாயிண்ட்டே. ஸோ முகமது சிராஜை ஸ்ரீலங்காவோட அந்த பிளேயிங்கில் பெஞ்சில் உட்காரவங்க கூட உள்ளே கூப்பிட்டு வந்துக்கோ. ஸோ அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பேக் ஆஃப் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் ஸ்ரீலங்கான்னு சொன்னாவே போதும், சின்ராஸு கையில் பிடிக்க முடியும். அசலங்கா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேக் போய் அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அந்த இந்தியா குசால் மெண்டீஸ் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு அவர் கொஞ்சம் டீமில் பேக் வந்திருக்காரு. அது கூட சென்டிமெண்ட் ஞாபகம் இருக்கா கைஸ், அவர் வந்து பேக்காரு. நான் எவ்வளோ காலமாக தினேஷ் சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து இது வேற இவர் தான் அவரா இல்லை இதே மாதிரி இன்னொரு பேரில் இன்னொருத்தருக்கானான்னு தெரியல. பிகாஸ் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி தான் ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை கைஸ், அதே பழைய ஏசியா கப்பில் இருந்தால் அதே தினேஷ் சென்டிமெண்ட் தான். ஆனால் என்னன்னா பல வருஷமாக இந்த பிளேயர்ஸில் இருக்காங்க. ஆனால் அப்போ எங்கே வராங்க எப்படி போகிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு என்ன கண்டமோ. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டனாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறது அஃபீஷியலாக ஃபுல் டைம் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தென் பிளேயிங் லெவலில் பொறுத்தவரை கலில் அகமத், ரியான் பராக், அந்தன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணேர், வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து இருக்காங்க.